Hey guys, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பிரிண்டரோட ஃபிக்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ மாதிரி. நீங்களும் 3D பிரிண்டர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த இஷ்யூஸ் வந்து நான் இப்போ இதில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா இந்த இந்த ஃபேனில் எவ்வளோ ப்ராப்ளம்னால தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபேனோட ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக நமக்கு தெரியாது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குனாக்கா அவங்க 3D பிரிண்டரில் வந்து அந்த ஃபீடர் இருக்கும்ல, அந்த எக்ஸ்ட்ரூடர் அசம்பிளி, அங்கேருந்து டிக் 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 டிக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அங்கேருந்து ஆரம்பிக்கும். அது வந்து என்ன சவுண்டுனாக்கா அவங்க ஃபீடர் வந்து அந்த ஃபிலமெண்ட்டை ஃபீட் பண்ணும்போது நாசிலில் வந்து அந்த கரெக்டான ரேட் எக்ஸ்ட்ரூஷன் வந்து நடக்காது. அது எதனாலனாக்கா இந்த டியூப்பில் வந்து ஃபிலமெண்ட் வந்து க்ளாக் ஆகிடும். அந்த இஷ்யூனால தான் வந்து இந்த ஃபேன் ஓடாதனால இந்த ஃபிலமெண்ட்டில் க்ளாக் ஆகும். இந்த ஃபிலமெண்ட்டில் க்ளாக் ஆகிறதுனால அவங்களுக்கு கரெக்டான ரேட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் நடக்காதனால அப்படியே அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணுறேன், மாடிஃபிகேஷன். ஸோ அந்த மாடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வந்து என்ன ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரும். ஸோ இந்த ஹவுசிங்கில் வந்து ஒரு ஃபேன் இருக்கும். இதுதான் அந்த கூலிங் ஃபேன், 24 வோல்ட் கூலிங் ஃபேன். இந்த கூலிங் ஃபேன் வந்து உள்ளாடி வந்து ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருக்குல்ல, ரெட் கலரும் பிங்க் கலரும். ஸோ அது இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்மளோட இந்த பவுடன் டியூப். ஸோ இதுதான் இந்த பவுடன் டியூப். இது வந்து உள்ளே வரைக்கும் போயிருக்கும். இந்த டியூப் வந்து என்ன சொல்கிறது, இந்த டியூப் உள்ளே வரைக்கும் இருக்குமா. நாசில் ஹீட் வந்து மேலே ஏறி நம்மளோட ஃபிலமெண்ட் வந்து ப்ரீமெல்ட் வந்து ஆகக்கூடாது. அந்த ஃபேன் ஒர்க் ஆகலைனாக்கா, இந்த ஃபேன் சரியாக கூலிங் வந்து ப்ரொவைட் பண்ணல, கரெக்டான ப்ளோ ப்ரொவைட் பண்ணனாக்கா, ஸோ இந்த இது இருக்குல்ல, இது சரியாக வந்து கூலிங் ஆகாது. ஸோ அப்போ வந்து ப்ரீமெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரீமெல்ட் ஆகி நம்மளோட ஃபிலமெண்ட் வந்து க்ளாக் ஆகிடும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இந்த ஃபேன், இப்போ இந்த குட்டி ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேனுக்கு பதிலாக நான் ஒரு பெரிய ஃபேன் வச்சுருக்கேன். ஸோ இந்த பெரிய ஃபேன் வந்து 12 வோல்ட் ஃபேன் தான். பட் இது வந்து நல்லாவே வந்து ஏர் ப்ளோ வந்து ப்ரொவைட் பண்ணும். இதோட சிஎஃப்எம் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஹவுசிங்கில் வந்து நம்ம இந்த ஃபேனை வைக்க முடியாது, வச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சு ஃபோம் போர்டில் வந்து ஒரு ஹவுசிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 12 வோல்ட் ஃபேன், பட் இது வந்து 24 வோல்ட் பவர் சப்ளை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இதுக்கு வந்து ஒரு ஐசி வைக்கணும். அதாவது 7812 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபேனை ரன் பண்ணிவிடுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட கூலிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதோட பிரிண்ட் குவாலிட்டிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவுட்புட் எப்படி வருதுன்னு நான் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போடுறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஸோ இந்த டியூப் வந்து ஷார்ட்டாக இருக்குது. அதாவது ஏன் இது ஷார்ட்டாக இருக்குன்னா, நான் இதை வந்து கட் பண்ணேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் இது க்ளாக் ஆனதுனால என்னால் அந்த க்ளாக் வந்து எடுக்கவே முடியல. ஸோ அதுக்காக கட் பண்ணேன். ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும்னு நினச்சேன். பட் இந்த டியூப் வந்து அவைலபிளாக இல்லை ஈஸியாக. ஸோ ரன்னே பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது இது வரைக்கும் தான் ஓடும். இவ்வளோ தான் ஒர்க் ஆகும். இந்த பார்ட்டில் தான் நான் இப்போ பிரிண்ட்டே பண்ணிட்டுருக்கேன். அந்த ஒரு இஷ்யூ தான். ஸோ அதுக்காக நான் டியூப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இந்த இது கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கியிருக்க இந்த டியூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 விஷயம் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். டீட்டெயில்டாக காட்ட முடியுமான்னு தெரியல. லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டியூப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபோம் போர்டு வந்து கீழே எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு. ஸோ இப்படி சப்போர்ட் மாதிரி வச்சு இதை ஒட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு த்ரெட் லேயர் இல்லைனா அதர்ஸ் லேயர் போட்டு இதை அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பண்ண போகிறேன். ஃபோம் போர்டை வச்சு நம்ம ஒரு லேயர் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ போட்டு அது வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மெயின் ஸ்டெப்பு. ஸோ இந்த நூலை வந்து நம்ம சுற்றி அனபான் ஊற்றணும். ஸோ டன், வி ஆர் டன் வித் த ஃபர்ஸ்ட் திங். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம்.
ஓகே, இது ஃபுல்லாக போயிடுச்சு. வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இது என்னென்னு பார்த்தோன்னாக்கா 7812 வோல்டேஜ் ரெகுலேட்டர். எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி இதில் இருந்த ஃபேன் வந்து 24 வோல்ட் ஃபேன். இந்த ஃபேன் வந்து இப்போ நம்ம வச்சுருக்க ஃபேன் வந்து 12 வோல்ட் ஃபேன். ஸோ நம்ம வந்து 24 வோல்ட்டை 12 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐசி. இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஹீட் சிங்க். இது வந்து அந்த ஐசி வந்து ஹீட் ஆகும்ல, ஸோ அதை வந்து ரேடியேட் பண்ணுறது, அந்த ஹீட்டை ரேடியேட் பண்ணுறதுக்காக தான் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஹீட் சிங்க்கும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இன்புட் ஒயர் வந்து பிரிண்டர்லேருந்து வரதை வந்து ஒரு கனெக்டர் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஹவுசிங்கை ரிமூவ் பண்ணும்போது நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலான்ற ஒரு பர்பஸ்க்காக. அப்புறம் வந்து அவுட்புட் ஒயரை வந்து நம்ம ஐசியில் நம்ம சால்டர் பண்ணிட்டு தென் வந்து நம்ம என்ன போட்டு அதை ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ ஒர்க் ஆகுது. நாசல் டெம்பரேச்சர் வந்து நம்ம 216க்கு செட் பண்ணியிருக்கோம், ஏறிட்டுருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு பிரிண்ட் போட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து பிரிண்ட் பண்ண அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ த மாடிஃபிகேஷன் இஸ் ஒர்க்கிங் ரியல் குட். அண்ட் இதில் வந்து நம்ம இந்த மாட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ஆடிங் செரி ஆன் த டாப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் லைட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து போடுவேன். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. லெட்ஸ் கெட் கனெக்டட்.